எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அரசியல் சம்பந்தமான பேச்சுகள் எல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்படி பதிவு போடலாங்கிற ஒரு திட்டம். இதில் வந்துட்டு நான் மனசில் தோணக்கூடிய எல்லா விஷயங்களும் பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா நமக்கு பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், நாட்டில் என்னெல்லாமோ நடக்குது, ஊரில் வீட்டில் அப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்முடைய கருத்துக்களை நமக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொன்னால் அது வந்து பலருக்கு மனசங்கடத்தை தான் உருவாக்கும். ஸோ அதை நான் இப்போது இங்கே பொது கருத்தாட்டு எல்லாருக்குமா அதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல் விஷயமா நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நமக்கு அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். அது உங்களுக்கும் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அப்படி எல்லாமே அரசியல் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்திருந்துன்னா நம்ம வீட்லேயும் அரசியல் பேசலாமே, எல்லாருமே அரசியல் பேசலாமே. ஆனால் யாருமே பேச மாட்டாங்க. முன்னாடி நம்ம படிக்கிற காலங்கள்ல எல்லாம் அரசியல் வந்து ஒரு சாக்கடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே நாங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே நம்மளை வளர்த்து விட்டாங்க. ஆனால் வளர வளரதான் நமக்கு தெரியும், நம்மளை முழுசாக ஆட்டி படைக்கிறது இந்த அரசியல் தான். ஸோ அந்த அரசியல் பற்றி நம்ம பேசாமல் இருந்தாச்சுன்னா அது ஒரு அடிமுட்டாள்தனம் தான். நம்ம என்னதான் காசு சம்பாதிச்சாலும் என்னதான் செய்தாலும் கடைசியில் நம்மளை முழுமையாக கட்டுப்படுத்துறதே இந்த அரசியல் தான். அது நம்ம எங்கே போனாலும் சரி, அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. சமுதாய கட்டமைப்புன்னு ஒன்று உருவான காலத்திலிருந்து இந்த அரசியலுங்கிற ஒன்று இருக்குது. அதனால் அதை பற்றி எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரசியல் புரிதல் நான் எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள். நான் இப்போ ஒரு நியூஸ் படிக்கிறேன் பாருங்க. இதில் வந்துட்டு கலப்பட பொருட்களை பற்றி இப்போ போட்டிருக்கான். உயிரை பழி வாங்கும் உணவு கலப்படம் அப்படின்ட்டு. அதில் சைடில் போட்டிருக்கான், விதி மீறும் வியாபாரிகள், மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், அதிகாரிகள் வேண்டுகோள். இந்த நியூஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு நீங்களே பாருங்கள். விதி மீறும் வியாபாரிகள், ஒன்று வியாபாரிகள் மேலே பழி போடுறான். வியாபாரிகள் யார்? வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்க யாரும் கிடையாது, நம்ம கூட நம்மளே வியாபாரிகளாக தான் இருக்கும், சாதாரண ஒரு மக்கள் தான். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும்னா எல்லா விஷயத்துக்குமே மக்கள் வந்து பயந்துக்கிட்டே இருக்கணுமா? எல்லாத்தையுமே சந்தேக பார்வையோடு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எத்தனை நாளையும் பார்த்துட்டே இருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ கிடைக்கும்? இப்படி நமக்குள்ள நிறைய கேள்விகள் நமக்கு கேட்க தோணுதுங்க. இதையே பழகி 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 நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற ஒரு இதுதான். நம்ம முன்ன காலத்திலேருந்தே இப்படியே பழகி 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 வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அதிகாரிகள் வேண்டுகோள். இந்த அதிகாரிகள் மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாங்க, என்ன பார்த்து நடந்துக்குங்க, எச்சரிக்கிறாங்க. அவங்களோட கடமை முடிஞ்சு போச்சு. அப்போ எதுக்கு இந்த அதிகாரிகள்? நம்ம எதுக்காக அவங்கள நியமிச்சிருக்காங்க? என்ன நடக்குது சுற்றி? இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே எவ்வளவு அரசியல் இருக்கு பாருங்களேன். அந்த அரசியலை கொண்டு போகக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதாவது அரசியல்வாதிகள் பக்கத்தை கவனத்தை திருப்பாம அப்படியே மடைமாற்றி முதல்ல அவங்க வியாபாரிகள் மேலே குற்றம் சொல்லியாச்சு. பண்ணது வியாபாரிகள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை சொல்லியாச்சு முதல்லையே. ரெண்டாவது, மக்களிடையும் வேண்டுகோள் விடுத்தாச்சு, நீங்கள் இனி விழிப்புணர்வாக இருங்க அப்படின்ட்டு. இதில் கலப்படம் எதில் இருக்குன்னு பாருங்க. உப்பு, தானியங்கள், நெய், பால், டீத்தூள், காப்பி தூள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், மிளகாய், மிளகு, மஞ்சள் தூள், தேன், வெல்லம், ஜூஸ், பழங்கள், இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது. கலப்படங்களை பற்றி பேசணும்னா நமக்கு நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் நமக்கு விஷயம் அது கிடையாது. நம்ம இந்த கலப்பட பொருளுக்குள்ளாடியே நம்ம வட்டத்தை நம்ம சுற்றிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம அதுக்கு மேலே போய் பார்ப்போம். என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தவும் தான் சரி, எல்லாம் நம்மளை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதுகாக்கவும் தான் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பை வச்சுருக்கோம்.
இந்த அரசியல் கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கட்டமைப்பு? கலைச்சிட்டு போயிடலாமே. நம்ம இந்த அரசியல் கட்டமைப்பே வேண்டாமே, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அரசியல்னு ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இப்படி தினம் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணுமா? நம்ம திங்கிற பொருள் நம்ம சந்தேகப்பட்ட ஒரு பொருள், ஒரு எதையோ ஒன்று குடிக்கிறோம் இல்லை சாப்பிட்றோம், நம்ம அதை சந்தேகப்பட்டு குடிக்கிறதும் சரி சாப்பிட்றதும் சரி உடம்புல ஒட்டுமா? என்னதான் சாப்பிட்டாலும் சரி கடைசியில் அது வேண்டா வெறுப்பா நம்ம சாப்பிட்டு விஷத்தை திங்கிறோமேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அது சாப்பிட்டா அது விஷமா தான் மாறும். நம்ம ஊர்ல நீங்க பாருங்க, நமக்கு சுத்தியும் நம்மள வீட்லயும் சரி நம்மளை சுத்தியும் சரி இப்ப இந்த கேன்சர் நோய்கள், என்னென்னமோ வியாதிகள், பலவிதமான வியாதிகள் இருக்கு, வந்துட்டு இருக்கு. பலருக்கு கேன்சர், மெயினா கேன்சர் நம்ம ஊர்ல இப்ப நிறைய பேருக்கு கேன்சர்ஸ் இருக்கு. அதுலேயும் குடல் சம்பந்தமான கேன்சர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம உயிருக்கு மதிப்பே இல்லையா? இல்லை, உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். உங்கள் உயிருக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களா? கொடுத்துருந்தா நம்ம ஆக்சுவலாக கழுத்தை பிடிச்சி கேள்வி கேட்கணும். யாரை கேட்கணும்? ஓட்டு கேட்க வருவான் இல்லை, அவனை கேட்கணும். ஓட்டு கேட்கறதுன்னு வருவான்ல, அவனை கேட்கணும். நீங்கள் கழுத்தை பிடிச்சி கேட்கணும், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைனாலும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அட்லீஸ்ட் அவனை பிடிச்சாது போய் கேட்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமா? ஓட்டு கேட்க வரவன்ட்டையும் சரி ஓட்டு போட்டவன்ட்டையும் சரி இந்த மாதிரி ஒரு வியாதி உங்கள் குடும்பத்திலே இல்லை உங்களுக்கே வந்தாலும் முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பீங்க. சரி, ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ஐயா ஐயான்னு பிச்சை தான் எடுப்பீங்க. ஓட்டு கேட்க வரவன்ட்ட முதல்ல பிச்சை வாங்குறது, 1000 2000 பிச்சை வாங்குறது. அடுத்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, அதாவது இந்த வியாதி சரி பண்ணணும்னா இவ்வளவு உங்கள் சொத்தை எழுதி கேட்பாங்க. கேன்சர் நோய்னா சும்மா கிடையாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நீங்கள் சொத்தை எழுதி வச்சாதான் உங்களுக்கு காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அது முடியாதுங்கிறதால இந்த அரசியல் வியாதிகளோட காலில் போய் பிடிப்பீங்க. எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, இல்லை யார் மூலமாவது, இல்லை ஏதாவது ஒரு சங்கமோ, இல்லை ஏதாவது ஒரு உங்கள் இந்த இது கோவில் சம்பந்தமாக மதம் சம்பந்தமாக உள்ள யார்கிட்டையாவது உதவி தான் கேட்டுருப்பீங்களே தவிர இது எதனால் வந்தது, ஏன் எனக்கு இந்த நிலைமை, இதுக்கு எதிராக இதுக்கு காரணமானவங்களை நம்ம டார்கெட் பண்ணவே மாட்டோம். காரணமானவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதி தான். இந்த அரசியல்வாதி தான் நீங்கள் உங்ககிட்ட யார் ஓட்டு கேட்டு வந்தானோ அவன் தான். ஆனால் அவங்ககிட்ட போய் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல? பண்ணால் அடிச்சிடுவான், இல்லை போலீஸ் வச்சு ஏதாவது பண்ணிடுவான். இப்படியே பயந்துக்கிட்டே நம்ம வந்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் எப்போ தான் ஒரு முடிவு காணும்? இப்படியே தான் நம்ம இனி நம்மளோட பிள்ளைகளும் சரி நம்ம எதிர்காலம் எல்லாம் இப்படியே தான் இருக்கணுமா? இந்த ஒரு அமைப்பை அப்படியே மாற்ற வேண்டாமா? எல்லாருக்கும் தோணணும் தானே, இந்த அமைப்பை அப்படியே மாற்றணும்னு நமக்கு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்படியே போக முடியுமா? இப்படியே போனால் எங்கே தான் என்னதான் முடிவு? இப்போ பாருங்க, இந்த மலைகள் மணல்கள் எல்லாத்தையும் நம்ம நமக்கு அந்த மங்காடு பக்கம் உள்ள ஆற்றில் எல்லாம் இப்போ ஆற்று தண்ணி உள்ளே இறங்க முடியல. எங்கே இறங்கினாலும் சரி அங்கங்கே கல்லுகள்லாம் கிடக்குது, கம்பி கிடக்குது. என்ன இது? நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஆற்றில் எத்தனை போட்டுகள் ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? போட்டுனா சும்மா இல்லை, மண் எடுத்துகிட்டு போகிற போட்டு. நமக்கு அப்போ தெரியாது இந்த மண்ணுக்கு அருமை. ஆனால் நம்ம அந்த போட்டை பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். போட்டுக்கு மேலே ஏறி விளையாடுறது, போட்டை பிடிச்சி தொங்கிட்டு போகிறது, அந்த அந்த சைடில் மண்ணை போட்டு தூக்கி போட்டிருப்பான், அந்த மண்ணுக்கு மேலே ஏறி விளையாடுறது. ஆனால் நமக்கு தெரியாது அந்த மண்ணு போகிறது நம்ம எதிர்காலத்தையும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதோட பலன்கள். எடுத்து வீடு கட்டியாச்சு, எல்லாம் சரி. குடிக்க தண்ணி இருக்கான்னு பார்த்தா இல்லை, நல்ல தண்ணியாக இல்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் வரக்கூடிய கிணற்று தண்ணியில எல்லாம் ஒவ்வொரு விதமான சுவை வருது. அது ஏன் என்னன்னு
புரியல. அதுக்கு நீ ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஆனால் மக்களுக்கு அதை சொல்ல மாட்டான். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வியாதிகள் வந்துட்டு இருக்கு. இது எதனால்? குடிக்கிற தண்ணினாலையா, இல்லை சாப்பிட்ற சாப்பாடுனாலையா? இப்படி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருந்தாச்சுன்னா நமக்கு என்னதான் மிஞ்சம்? நமக்கு இனி சுத்தமான காற்று இருக்காது. ஏதோ எங்கேயோ வேகமாக எங்கேயும் இல்லாமல் போயிட்டுருப்போம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது. எல்லாம் டேஸ்டெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். ஆனால் அதனோட இது சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் வளர்ந்த முதுமை காலத்தில் தான் நமக்கு தெரியும். முதுமை காலம் வருமானு தெரியாது, அதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல அது பாதிப்பை காட்ட ஆரம்பிக்கும். இப்போவே கேன்சர்ஸ் இந்த பல பேருக்கு வருதுன்னா யங் ஸ்டேஜ்லேயே கேன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போவே. இனி எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வந்து நம்ம சிரித்து பேசி விட்டுருவோம், ஆனால் அதனோட வலிகள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க அனுபவிக்கணும். அதையும் நம்ம கவனிக்கணும் பாருங்க. இப்படி நம்ம இந்த அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம பணிஞ்சு போயிட்டு அதே மாதிரி அரசு நிர்வாகங்கள்லையும் ஒரு அதிகாரிகிட்டையும் யார் வந்தாலும் அவங்க என்னமோ அவங்க தான் ஒரு அரசனை மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்க அதிகாரத்தை முறையில் தான் அவங்க பதில் அளிப்பாங்க, இல்லை அதுக்கு ஏதாவது வந்து எதிர்வினை கொடுக்க தான் செய்கிறாங்க ஏதோ ஒரு விதத்தில். அதாவது நம்மளை வந்து துன்புறுத்தி தான் அவங்க வந்து அவங்க காரியத்தை சாதிக்கிறாங்க. நம்மளை துன்புறுத்தி தான் அவங்க காரியத்தை சாதிக்கிறாங்க. அதுக்கு பயந்தே தான் நம்ம வந்து அரசியல் பேசாமல் விட்டுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பின்னாடி போய் நமக்கு வந்து போய் அடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு அதிகாரியும் போய் அவங்க வீட்டில் போய் அடிச்சிட்டு இருக்க முடியாது, வீட்டில் கல் எடுத்துருக்க முடியாது. இது இப்படி அப்படி போச்சுன்னா மொத்தமாக ஒரு போர்க்களமாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு என்னதான் ஒரு மாற்று வழி? இந்த அரசியல்வாதிகள் தான் நான் திருந்தணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா அவங்க எப்படி திருந்துவாங்க? நீங்கள் அவங்க ஓட்டு போடுறதுக்கு வரும்போது காசு வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறீங்க, இல்லை அவனை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டியா, இல்லை நல்லவனுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் இல்லை, அதுவும் கிடையாது. ஆனால் கேட்டால் சொல்லுவீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் இதே நிலைமை தாங்க, அப்புறம் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டா என்ன, போடலைன்னா என்ன அப்படின்னு. சரி, அப்படி இல்லை, அதுக்கு ஒரு முடிவு என்ன? இது ஒரு மாற்று வழி என்ன? அப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லவங்க வரணும், வந்தால் தான் ஏதாவது நடக்கும், இல்லை நம்ம தான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்னு. இந்த ரெண்டு வார்த்தையிலையும் ஒரு அர்த்தமும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. நல்லவன் வரணும்னா நீங்கள் ஓட்டு போடணும், நல்லவனா பார்த்து ஓட்டு போடணும். இல்லை இப்போ இந்த இவிஎம் வந்ததுனால அது நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு எதிராக ஒரு புரட்சி தான் வரணும். அதுக்கு எப்படி ஒரு இது வருதுன்னு தெரியல. அது ஓகே, அது ரெண்டாவது. இப்போ அட்லீஸ்ட் நம்ம நல்ல ஒரு ஆள் நிற்காருன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடணும். நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர் வந்து இந்த மாதிரி அரசியலை பேசிகிட்டு இருக்காரு, வேற யாரும் பேசலை, அது மட்டும் தெரிஞ்சவங்க. வேற யாரும் இந்த மாதிரி ஒரு அரசியலை பேசவே இல்லை. அட்லீஸ்ட் அதுக்காவது அவருக்கு ஓட்டு போடணும். வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்ட இந்த இருக்கக்கூடிய ஸோ கால்ட் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் அவங்களுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டுட்டு அவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களான்னு நீங்கள் கவனித்து விட்டீங்களான்னு நமக்கு தெரியாது. கவனிச்சிருந்தீங்கன்னு அவங்களும் நல்லதான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் தலையாட்டி போகும் மாதிரி தலையாட்டிட்டு போகிறீங்க. அப்படியும் இப்போ இருக்கக்கூடாது. நாம் தமிழரே ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களும் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் நமக்கு கண்காணிக்கணும். அவங்க சொன்னக்கூடிய பாதையிலேருந்து, ஏன்னா நம்ம இனிமேல் புதுசாக தான் ஒன்று கட்டமைச்சு கொண்டு வரோம். ஆல்ரெடி நீங்கள் கட்டமைச்சு வச்சது வந்து ஒன்றும் இல்லாமல் தான் கிடக்குது. அது மொத்தமாகவே அது ஒரு குப்பை குளம் தான், அது ஒரு குப்பை தொட்டியாக தான் அது இருக்குது. அதில் போய் இனி நம்ம கிளறிட்டு இருக்க முடியாது. அது தூக்கி வெளியில் போட்டுட்டு புதுசாக ஒரு டப்பாவை கொண்டு வைப்போம். வச்சுட்டு அவன் எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்து இனிமே இந்த டப்பாவுக்கு முன்னாடி குப்பை சேராமல் நல்லதாக ஏதாவது கொண்டு வைக்கணும், நல்ல திட்டங்களாக கொண்டு வைக்கிறானான்னு பார்க்கணும். அதில் குப்பை வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே கேட்கணும். முன்னாடி மாதிரி அப்படி விட்டு போயிட முடியாது. உடனே கேட்டணும், என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு உடனே நம்ம கேட்டணும். ஏன்னா முன்னாடி நம்ம வந்து தகவல்கள் நமக்கு முழுமையாக வந்து சேரல.
இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷமே நமக்கு வந்துடுது, தகவல் வந்துடுது. அதனால் இனிமேல் அந்த மாதிரி தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். ஸோ இப்போ வந்து இருந்தாலும் கவனமாக இருக்கும். ஏன்னா இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலமாக கூட நம்மளை பலவிதமாக மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை மக்களை ஏமாத்துறதுக்குன்னு பலவித விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம பார்த்து சூதானமாக நடந்துக்கணும். அதை பார்த்து நம்ம பயப்படாமல் இருக்கோம்னா கூட அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கவனித்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்ம உருவாக்கி வைக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்களை நம்மளால் நம்பவே முடியாது. நம்மளை கூறு போட்டு வித்துட்டு போவானே ஒழிய நம்மளை பாதுகாக்க நிற்பானே எனக்கு ஒரு கேவலம் தோணலை. அதனால் மக்களையும் மண்ணையும் பாதுகாக்கணும், நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும்னு நிற்கக்கூடிய ஒரு ஆள், அட்லீஸ்ட் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்தா அவன் நம்ம நல்ல வழிக்கு கொண்டு போவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதனால இந்த முறை ஓட்டு போட போகும்போது தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் ஈகோவை ஓட்டில் காமிக்காதீங்க. பர்சனலாக ஒருத்தனுக்கு மேலே பிடிக்கலை, அவன் அந்த கேண்டிடேட்டாக நிறுத்தியிருக்காங்கல்ல, கேண்டிடேட்டாக நிறுத்தி இருக்கிறவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இல்லை உங்களோட சொந்தக்காரனை அவங்க கேண்டிடேட்டாக நிறுத்தலைனாலோ, இல்லை உங்கள் சொந்தக்காரன் யாரோ இந்த பார்ட்டியில் நிற்கிறான், நாம் தமிழரில் காங்கிரஸ்லேயோ பிஜேபியிலையோ இல்லை ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ நிற்கிறான்னா அவனுக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இது ஒன்றும் நம்ம கல்யாண வீடோ இது கிடையாது, சொந்தக்காரனை பார்த்து அவனுக்கு பள்ளிக்கிறது. இது வந்து நம்ம அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டிங் ஆகும். அதில் வந்து நம்ம சொந்த விருப்பு வெறுப்புகளை பார்க்கவே கூடாது. யார் வேணால் எங்கே வேணால் நிற்கட்டும், நமக்கு வந்து தூய்மையான அரசியலை பேசக்கூடியது அந்த தலைவன் யார், அவங்க கொள்கையை என்ன வச்சுருக்காங்க, அவங்க கொள்கையாக என்ன வச்சுருக்காங்க. அந்த கேண்டிடேட் நிற்கிறவன் அது யாராக இருந்தாலும் போகட்டும், கொள்கையாக யாருன்னு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம்னு ஒரு கொள்கையை வச்சுருக்க இந்த ஆளை நீங்கள் முடிவு பண்ணி அவருக்கு ஓட்டு போடுங்க. போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா வச்சு இந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருக்க நீ வந்து மாற்று பாதையில் போகாமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு இது கொள்கைகளையுமே நீங்கள் அலசி பார்த்தாச்சுன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து நாம் தமிழரோட அரசியல் கொள்கை தான். அதனால் நீங்கள் எப்பாடுபட்டாவது இந்த வாட்டி ஜெயிக்க வச்சிருங்க. நீங்கள் இப்போ இந்த எம்பி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு வந்து யாருக்கு இவருக்கு ஓட்டு போட்டால் ஒரு பயனும் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நமக்கு வந்து அங்கே ஒரு கேண்டிடேட்டை நம்ம சார்பாக ஒருத்தர் அங்கே போய் பேசணும், யாராவது முறையாக பேசணும், அதாவது மடியில் கணம் இல்லாமல் போய் பேசணும். இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் யாருக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டானோ அவங்க சார்ந்திருக்க கட்சியிலையோ இல்லை பர்சனலாக அவங்களுக்கோ மடியில் ஒரு பெரிய கணத்தையும் தூக்கிட்டு தான் போவோம். மடியில் ஒரு பெரிய கணத்தையும் தூக்கிட்டா, பெரிய பாவத்தை கணத்தை தூக்கிட்டு தான் போவான். அங்கே போய் இருந்துட்டு அவன் என்னதான் கச்சா முச்சான்னு பேசினானோ எதிரில் இருக்கவன் அப்படியே சொல்லுவேன், நீ அவன் தானே, நீ அப்படியே பட்டவன் தானே, உனக்கு வந்து வீட்டில் தான் இந்த மாதிரி ரைடு விடுவேன் அப்படின்னு சொல்லி விட்டான்னு வச்சுக்க, அமைதியாக உட்காந்துருவான். அந்த நிலைமை இனிமேல் வரக்கூடாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆளை அனுப்பி விட்டுருவோம். இனிமேல் இந்த மாதிரி கரப்ஷன்ஸ் அவங்க பேரில் கூட வராமல் பார்த்துக்குவோம். அங்கே போய் இருந்துட்டு அவர் நினைக்கிற விஷயங்களை தெளிவாக பேசி நினைக்கிற காரியங்களை தெளிவாக முடிக்கிற அளவுக்கு தைரியமான ஒரு பேக்கப்போடு அங்கே போவோம். இங்கே ஏன்னா இப்போ டிஎம்கேவும் சரி காங்கிரஸும் சரி அவங்க வந்துட்டு ஒரு புது கேண்டிடேட்டை அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட்டை அனுப்புனா கூட அவன் சார்ந்து இருக்கக்கூடிய பார்ட்டி மேலே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். அதாவது இங்கே அடித்தா அங்கே வலிக்குங்கிற சொல்கிற மாதிரி தான், அங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு சொல்கிற மாதிரி தான். அவன் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் எவ்வளோதான் பேசணும்னு நினச்சாலும்
டிஎம்கேல ஒரு மந்திரிக்கு வெளில ஒரு ரைடு விட்டுட்டு அந்த மந்திரி வச்சவன்ட்டு பேச வச்சாச்சுன்னா பேசாம தான் இருந்தாகும். அதனால மொத்தமாகவே மாற்றணும். அதுக்கு வந்து நீங்கள் புதுசாக இவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புனா தான் அதுக்கு ஒரு வழி. தயவு செஞ்சு இந்த வாட்டி நீங்கள் வந்து புதியவர்கள் அனுப்பணும். மடியில் கணம் இல்லாதவங்களை அனுப்பணும். இப்போ தெளிவான பாதையோட போகக்கூடிய நாம் தமிழர் இப்போ இந்த எண்ணெயே வந்து அவங்க சர்ச் பண்ணி நம்ம அரசாங்கமே நமக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சு இவங்க மடியில் கணம் இல்லை. அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு இனிமேல் சந்தேகம் வேண்டாம். தயவு செஞ்சு அவங்கள முன்னாடி அனுப்பி விடுங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, நன்றி.